24 மணித்தியாலமும் பெய்யுது இன்றைக்கு மழை. யார் இறக்கிறது? யார் சகோதரர்களை இறக்கிறது? அவனால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து மழையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து நெருப்பு மலையை இறக்குவான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். எந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு மலையை இறக்கினேன் நான். அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்குவான். ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கினான். யாரால் முடியும்? யாரால் முடியும்? சகோதரர்களே, அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக பிளப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இதஸ்ஸமாஉன் ஃபதரத். ஒரு நாள் வரும், வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான். அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான். யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி. அல்லாஹ் சொல்கிறான், இடியை உண்டாக்குவவன் நான். நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று? இல்லை இல்ல, வானம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் சத்தம் தான் இடி. மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல, முழு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் படைப்பு 2 தான். 2 படைப்பு தான். முதலாவது மனிதர்கள், 2வது ஜின்கள். வேற யாரும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் ஒரே இடம் பூமி மாத்திரம்தான். பூமி மாத்திரம்தான்.